நடிகர் அஜித்திற்கு காதல் டினிடஸ் எனப்படும் பிரச்சனை ஏற்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் டினிடஸ் மற்றும் அதற்கான சிகிச்சை குறித்து காது, மூக்கு மற்றும் தொண்டை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஸ்ருதி ஸ்ரீகுமார் வழங்கிடும் தகவல்களை தற்போது கேட்கலாம். டினிடஸ்ன்றது ஒரு இரைச்சல் சத்தம், காதுல கேட்கிற ஒரு இரைச்சல் சத்தம். ஸோ இது மெனி ரீசன்ஸ்னால வரலாம். சில காது ரிலேட்டட் பிரச்சனைனால வரலாம். சிலது சில பேஷண்ட்ஸ் பட் பிபி, டிப்ரெஷன், அதுக்காக சில மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க, அதனாலையும் வரலாம். ஸோ இயர் ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு காது கேட்குற தன்மை குறையிறது, தலை சுத்தல், இரைச்சல் சத்தம், இதெல்லாம் சேர்த்து வந்தால் சில மீனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால வரலாம் இரைச்சல் சத்தம், டெனிட்டஸ்ன்னு சொல்றது. இல்லைன்னா திடீர்னு காது கேட்குற தன்மை குறையிறது, இரைச்சல் சத்தம் நரம்பு ரிலேட்டட் இஷ்யூஸ், காதுக்குள்ள சப்ளை பண்ற நரம்புனால கூட வரலாம். ஸோ இதனாலையும் இரைச்சல் சத்தம் வரலாம். ஸோ இதெல்லாம் தவிர கடைசியா பிரெயின்ல அக்வாஸ்டிக் நியூரோமான்னு சொல்லுவோம். ஸோ காதுக்கு வர நரம்புக்கு பக்கத்துல வர ஒரு டியூமர், அந்த பிரச்சனையினாலே கூட டினிடஸ் பிரசன்ட் ஆகலாம். ஸோ டினிடஸ்ன்றது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு டிசீஸோட பிரசன்டேஷன். ஸோ இது வராம தடுக்கிறதுன்றது நம்மளால கஷ்டம், ஏன்னா அது ஒரு டிசீஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அது ஒரு பிரசன்டேஷன் ஆஃப் வேற ஏதோ ஒரு டிசீஸ். ஸோ இது வந்தா நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சொல்ற சிம்டம்ஸை பொறுத்து, திடீர் காது கேட்கிற பிரச்சனையோட வருது, இல்ல இந்த மாத்திரைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எனக்கு காது இரைச்சல் சத்தம் கேட்குது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதை ரிலேட் பண்ணி நம்ம இரைச்சல் டினிடஸை டயக்னோஸ் பண்ணலாம். மற்றபடி சில டெஸ்ட்டுகள், ஆடியோமெட்ரிக் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பேஸ் பண்ணி நரம்பு ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அது தவிர பிரெயின் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி தான் நம்ம அந்த பிரெயின்ல இருக்கிற டியூமர் ரிலேட்டடா இந்த இரைச்சல் சத்தம் வருதான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த டயக்னோசிஸ் என்ன நோயோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா இந்த இரைச்சல் சத்தம் குறையலாம். ஸோ அதை தவிர வெறும் டினிடஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் டிசீஸ் இல்லை, வேற எதுவும் அவங்க மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறது இல்லை, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் நார்மலா இருக்கு, பிரெயின்ல டியூமர் ரிலேட்டட் எதுவும் இல்லை அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் டினிடஸ் ரீட்ரைனிங் தெரப்பின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு இரைச்சல் சத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெட்செட் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு வேரியஸ் சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி இவங்களுக்கு கேட்குற இரைச்சல் சத்தமும் அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி ஒரு 6 to 8 வீக்ஸ் தெரப்பி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க கேட்குற அந்த இரைச்சல் சத்தமும் அந்த ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் பண்ணி அவங்க இந்த இரைச்சல் சத்தத்தை நல்லிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இதுக்கு மாத்திரையோ மருந்தோ கொடுத்து இந்த இரைச்சல் சத்தம் கேட்காம இருக்கிறதுன்றது முடியாது. மற்றபடி என்ன டிசீஸோ அதை ட்ரீட் பண்ணோம்னாலே இந்த இரைச்சல் சத்தம் குறையலாம். அது செகண்ட். தேர்டு நரம்பு பிரச்சனைனால இந்த இரைச்சல் சத்தம் வருது அப்படின்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹியரிங் எய்ட்ஸ்ன்றதை கொடுப்போம். ஸோ ஹியரிங் எய்ட் மாற்றுறதுனால ஹியரிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இரைச்சல் சத்தத்துக்கும் குறைவு இருக்கும். ஸோ இது 3 தான் மெயின் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் டினிடஸ்.